கண் பார்வை சிறக்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். ஒரு மலைவாழைப்பழம், 4 ஆப்ரிகாட் பழம் ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் அரை கப் தயிர் கலந்து 1 மணி நேரம் ஊற வைத்து இரவில் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும். பாகல் இலைகளை சிறிதளவு எடுத்து அதனுடன் 6 மிளகை சேர்த்து மை போல அரைத்து இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பாக கண்களை சுற்றி கனமாக பூச வேண்டும். பின்பு காலையில் எழுந்தவுடன் கழுவிவிட வேண்டும். இவ்வாறு 1 வாரம் தொடர்ந்து செய்து வந்தால் கண் பார்வை குறைபாடு குறையும். கேரட்டை 100 கிராம் எடுத்து கழுவி பொடியாக நறுக்கி அதனுடன் துவரம்பருப்பு, தேங்காய் ஆகியவற்றை சேர்த்து சமைத்து கொள்ள வேண்டும். அதை சாதத்தில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும். கடுக்காய்த்தோல், நெல்லிக்காய் இரண்டையும் கொட்டை நீக்கி காய வைத்து இடித்து பொடி செய்து தினமும் 3 கிராம் வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை ஆற்றல் அதிகரிக்கும். கண் குளிர்ச்சி பெறும். அன்னாசி பழத்தை எடுத்து தோள்களை சீவி சுத்தம் செய்து தினமும் சாப்பிட்டு வந்தால் கண் நோய்கள் குறையும். கண்வலி நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். வில்வம் மரத்தின் இளம் தளிரை வதக்கி இளம் சூட்டில் கண்ணில் ஒத்தடம் கொடுத்து வந்தால் கண்வலி குறையும். கருவேலம் கொழுந்து இலையுடன் சீரகத்தை சேர்த்து அதனை அரைத்து வலியுள்ள கண்ணை மூடச் செய்து அதன் மேல் வைத்து பின்பு ஒரு வெற்றிலையை அதன் மீது வைத்து சுத்தமான துணியால் கட்டிட வேண்டும். இரவில் கட்டி காலையில் அவிழ்த்து விட வேண்டும். இவ்வாறு 3 நாட்கள் செய்து வந்தால் கண் வலி குறையும். அருகம்புல் சமூலம், மிளகு, சீரகம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இடித்து 1 லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டு 15 நாட்கள் வெயிலில் வைத்து தலையில் தேய்த்து வந்தால் கண் நோய்கள் குறையும். 10 மில்லி பன்னீரில் 10 கிராம் மரமஞ்சள், 3 கிராம் மஞ்சள், 3 கிராம் படியாரம் ஆகியவற்றை கலந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதை எடுத்து ஒரு துணியில் வடிகட்டி அந்த நீரை கொண்டு 7 நாட்கள் முகம், கண்கள் ஆகியவற்றை நன்றாக கழுவி வந்தால் கண்ணில் ஏற்படும் கட்டிகள் குறைந்து கண் சிவப்பு மற்றும் கண் வலி ஆகியவை குறையும். கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, கீழாநெல்லி ஆகியவற்றின் வேரை நீக்கி அரைத்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். சோற்றுக்கற்றாழை தோல் நீக்கி சோற்றை மட்டும் சிறிய துண்டுகளாக வெட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மண்பானையில் எள் எண்ணெய் ஊற்றி சூடேறியதும் விளக்கெண்ணெய் ஊற்றி சூடேற்றி நெய்யை ஊற்ற வேண்டும். பிறகு அனைத்து சாறுகளையும் ஊற்றி மூடி வைத்து 30 நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு எடுத்து ஆற வைக்க வேண்டும். பிறகு வெள்ளை மிளகை உடைத்து 200 மில்லிகிராம் பசும்பாலில் 1 மணி நேரம் ஊற வைத்து அதே பாலை கொண்டு மை போல அரைத்து தைல பானையில் போட வேண்டும். சந்தனக்கட்டையை மாவாக இடித்து 200 மில்லி இளநீரில் 2 மணி நேரம் ஊற வைத்து மை போல அரைத்து தைல பானையில் போட வேண்டும். வெட்டி வேரை இடித்து தைல பானையில் போட வேண்டும். தைல பானையை மீண்டும் சிறு தீயில் காய்ச்சி தைல பதத்தில் வரும்போது இறக்கி வடிகட்டி வைத்துக்கொண்டு தலைமுழுக பயன்படுத்தி வர வேண்டும். சிறுநீரக பிரச்சனை நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். சிறுகண் பீளை சமூலம், பேராமுட்டி வேர், நாகலிங்க வேர், சிறுநெருஞ்சில் ஆகியவற்றை சம அளவாக எடுத்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக சம்பந்தமான நோய்கள் குறையும். கேரட்டை சுத்தம் செய்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாற்றை தினமும் குடித்து வந்தால் சிறுநீரகத்தில் ஏற்படும் கோளாறுகள் குறையும். நெருஞ்சில் சமூலத்துடன் கீழாநெல்லி சமூலம் ஆகியவற்றை சம அளவு சேர்த்து நெகிழ அரைத்து கலர்ச்சிக்காய் அளவு எடுத்து எருமை தயிரில் கலந்து காலை மாலை என 1 வாரம் சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் குறையும். கண் பீளை சமூலம் 50 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டி 100 மில்லி வீதம் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கற்கள் குறையும். அன்னாசி பழத்தை எடுத்து தோல் நீக்கி பொடியாக நறுக்கி
அரைத்து சாறு பிழிந்து அந்த சாற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் எரிச்சல்